ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அரை கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்புக்கும் கொஞ்சமாக நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே பூண்டு ஒரு 4 to 5 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதில் வாழைத்தண்டு ஃபைபர் ரிச் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப நல்லது. நம்ம கட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 15 days ஒன்ஸ் இதை சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. அதாவது கட் ப்ராப்ளம்ங்கிறது வயிறு பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். அப்புறம் இது மிக்சர் ஜாரில் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கோகனட் ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கோர்ஸாக, ரொம்ப கோர்ஸும் இல்லை ரொம்ப ஃபைனும் இல்லை, ஒரு மிடில் வெர்ஷனில் நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அந்த டைமில் 4 to 5 விசில்ஸ் நம்ம பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் 250 கிராம் வாழைத்தண்டு நல்லா கட் பண்ணி மோரில் ஊற வச்சு, எனக்கு கருப்பாயிடும், அதுக்காக நான் மோரில் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூரின் ட்ரபிள் இருக்கிறவங்க இதில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது. இதில் இந்த பருப்பு ஆட் பண்ணுறனால ப்ரோட்டீனும் சேருது, ஃபைபரும் சேருது. ஸோ வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டை இந்த இதில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதிலையே ஆட் பண்ணிவிட்டு அகைன் வாழைத்தண்டு வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 to 3 விசில்ஸ் நம்ம விட்டுக்கணும். சமைக்க தெரியாதவங்க கூட இதை சமைச்சிடலாம். வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். 3 to 4 விசில்ஸ் வச்சிடலாம். மீன்வைல் டைம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். 1 டீஸ்பூன் மஸ்டர்ட், cumin சீட் 1/2 டீஸ்பூன், ஆனியன் ஒரு சின்னது, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுப்போம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் வாழைத்தண்டில் அந்த இதில் நான் உப்பை ஆட் பண்ணல, இனிமேல் தான் நான் உப்பு ஆட் பண்ணுவேன். இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணால் போதும். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள், சும்மா பேருக்கு போட்டால் போதும். அந்த டேஸ்ட்டுக்காக அந்த தாளிப்பை இந்த ப்ரெஷர் குக் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இறக்கணும்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சமைக்க தெரியாதவங்களும் பேச்சுலர்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன, வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் பழகிக்கணும். இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா வெரி ஹெல்தி அண்ட் டேஸ்டி வாழைத்தண்டு கூட்டு ரெடி. மஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மார்னிங் இதை எடுத்துக்கலாம், ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம். இதை 2 times நம்ம எடுத்துகிட்டு சப்பாத்தியோ இல்லை சாப்பாடு லஞ்சோடு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.